அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதுவும் திமுகவுக்கு சொல்ல வேணும். எதிர்கட்சியா இருந்தா கருப்பல் விடுவாங்க, ஆளுங்கட்சியா இருந்தா வெள்ளை கூட பிடிப்பாங்க. உள்ள ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு, பொழுதொரு மேனிக்கு பொழுதொரு பேச்சு பேசி இல்ல ஊர் உலகத்தை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. நேத்தி திமுக கைவசம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூடியூப் சேனலும் ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்களும் ஒரு விஷயத்தை போட்டு உருட்டிட்டு கிடந்தாங்க. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை திக்குமுக்காட வச்சுட்டாங்க. மத்திய அமைச்சருக்கு எதிராக கொதித்து எழுந்துட்டாங்கன்னு திமுக எம்பிகள் கையை ஆட்டிக்கிட்டு பேசுற காட்சி எல்லாம் காமிச்சவங்க ஏனோ தெரியல வெளியே வந்து அதே பாஜக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானோட கை குலுக்கி குஜலம் விசாரிச்ச காட்சியை காட்ட மறந்துட்டாங்க. இது அரசியல் நாகரிகம் தாங்க, அது தப்பு சொல்லல. ஆனா இவங்களுடைய உள்குத்து, இவங்களுடைய கள்ளக்கூட்டணி எல்லாம் தெரியாம பாவம் அப்பாவி திமுக ஊப்பிகள் நேர்த்தி உருவபொம்மை எரிக்கிறேன்னு ஊர் ஊரா கிளம்பிட்டாங்க. அங்க அவங்க ஒன்னா பொண்ணா உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்தி ஊப்பி நினைச்சா தான் எனக்கு பரிதாபமா இருக்கு. நேற்று ஒரு ஊப்பி உருவபொம்மையை கொளுத்துறேன்ட்டு அந்த தீ வேஷ்டியில பரவ வேஷ்டிய திமுக கரவேட்டி கட்டின வேஷ்டி தான், வேஷ்டியெல்லாம் அவுத்து கடாசிட்டு சிட்டா பறந்துருக்கிறாரு. பாவங்க ஊப்பிங்க. மேல நீங்க கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க தேசியன்னுவாங்க, நீங்க திராவிடன்னுவாங்க, தமிழனுடைய தலையில மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்க.